எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக் யூரோ எஸ்டியோட ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். அது மாதிரி போன வீக் என்ன நினச்சிங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ போன வீக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் போன வீக் இந்த ஒரு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் ஏரியா, இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ரீடெஸ்ட் ஏரியாவுக்கு இன்னும் வரல. ஆனால் இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் ஏரியாவை பிரேக் பண்ணியிருக்கு. அரவுண்ட் இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் ஒரு ரீடெஸ்ட் ஏரியாவை 4 hours கேண்டலில் க்ளோஸ் வச்சிருக்கா. மேபி மார்க்கெட் கண்டிப்பாக மேலே இருக்க எக்ஸ்ட்ரீம் வர போயிட்டு கூட கீழே வரலாம். அப்போ போன வீக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஃபுல்லாகவே ஒரு டவுன் ட்ரெண்டாக தான் ஆக்ட் ஆச்சு. போன வீக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் தான் வருது. அதுவும் 4 hour ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் தான் அந்த மார்க்கெட் வந்து டைரக்ஷனில் அது வருது. ஆனால் போன வீக்கு வந்து மார்க்கெட் வந்து 4 hour ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட டவுன் ட்ரெண்டாக வந்த மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது அரவுண்ட் இந்த ரேஞ்ச் இது 4 hour கேண்டில் வந்து நல்லா அக்ரெசிவாகவே அங்கே க்ளோஸ் வச்சுருக்காங்க. அரவுண்ட் இந்த இது பிளாக் கலர் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் கொடுத்துருக்கு. அப்போ மேபி மார்க்கெட் கண்டிப்பாக இந்த இம்பல்ஸுக்கு ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்துட்டு கூட இப்போ மார்க்கெட் நேற்று ரிவர்ஸ் ஆன காரணம் கூட அந்த இம்பல்ஸுக்கு ஒரு சின்ன ரீடெஸ்ட் கூட கொடுத்துட்டு கூட மார்க்கெட்டை வந்து மேலே எடுத்துகிட்டு போகலாம். அப்போ நம்ம ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக இந்த ஜோனுக்கு கீழே கூட வைக்கலாம். ஆனால் அதுமாரி இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். இப்போ இந்த இடத்துக்கு மார்க்கெட் இப்போ வருது அப்படின்னா எந்த டைரக்ஷனில் வருதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணணும். அரவுண்ட் இந்த இம்பல்ஸ் இப்போ மார்க்கெட் திரும்புகிற இம்பல்ஸுமே நம்ம நோட் பண்ணணும். எதுக்காக நோட் பண்ணணும்னா இங்கேருந்து மார்க்கெட் ரேலியாக வருதா இல்லை ஸ்ட்ரக்சர் பிரேக் வருதா. ஏன்னா நம்மளுக்கு இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் ஆகுதுல நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் பிரேக்கில் அது வந்துருச்சு. இங்கேருந்து நம்மளுக்கு டவுன் பிரேக் ஆகும்போது ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் பிரேக்கில் அது வந்துச்சு. இந்த ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் எடுத்த உடனே நம்ம பைக்குள்ளே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் படி நம்ம எடுத்தோம். ஆனால் இப்போ நம்மளுக்கு மறுபடியும் இந்த மைனர் ஸ்ட்ரக்சரும் கண்டிப்பாக பார்க்கணும். இங்கேருந்து மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் வருது. இப்போ இங்கேருந்து இப்போ நம்ம 15 minutes பார்க்கணும். அப்படி இல்லைன்னா 1 hour பாருங்கள். 1 hourல மார்க்கெட் கண்டிப்பாக ரேலியாக தான் வந்திருக்கு. ஆனால் இன்னும் மார்க்கெட் கீழே வரல. ஆனால் அந்த இம்பல்ஸுக்கு இந்த ரீடெஸ்ட் ஏரியாவும் மார்க்கெட் மீட் ஆகிட்டாங்கிறதையும் ஒரு செக் பண்ணிக்கிடும். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மீட் ஆஃப்ல தான் இருக்குது. இந்த இம்பல்ஸுக்குள்ள ரீகரெக்ஷன் ஏரியாவும் மார்க்கெட் இப்போ நிற்கிற ஏரியாவும் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே ரீடெஸ்ட் ஏரியா தான். ஒன்று இந்த ரீடெஸ்ட் ஏரியாவில் நமக்கு வந்து 1 hour கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஏன்னா 1 hour கன்ஃபர்மேஷனுக்கு வந்து இது வரைக்கும் மார்க்கெட் வந்து ரேலியாக தான் வந்திருக்கு. 1 hour கேண்டலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபுல் ரேலி தான் இருக்குது, ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் வரல. ஆனால் 15 minutes மார்க்கெட் எப்படி வருதுங்கிறதையும் நம்ம வாட்ச் பண்ணிக்கிடணும். ஏன்னா 1 hourக்கு ரேலியாக வரும். 15 minutes ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக 15 minutesக்கும் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்னா அதை பிரேக் பண்ண போது நம்ம ட்ரேட் எடுக்கணும். அப்போ 15 minutesக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் தான் இருக்குது அரௌண்ட் இந்த ரேஞ்ச். இது 15 minutesோட மைனர் ஸ்ட்ரக்சர். அப்போ ஒன்று மார்க்கெட் வந்து இதில் திரும்ப மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்து நம்ம இதுலேருந்து ஒரு பைஸ் நிறைய எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதுலேருந்தே 1 hour கன்ஃபர்மேஷன் 1 hour என்கல்ஃபிங் பார்க்கணும். 1 hour அப்படி இல்லைனா 4 hours என்கல்ஃபிங் பார்த்து தான் நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சா கூட ட்ரேடை நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு கூட ஸ்டாப் லாஸை இந்த ரீடெஸ்ட் ஏரியாவுக்கு கீழே இருக்கும். அரௌண்ட் ஒரு 300 பிப்ஸுக்கு கீழே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஒன்று ரீடெஸ்ட்டில் எடுக்கலாம், இதுலேருந்து அங்கே எடுக்கலாம். ரீடெஸ்ட் எடுத்து டார்கெட் நம்ம இந்த ரேஞ்ச் வரை நம்ம வச்சுக்கலாம். இந்த மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, இல்லை இந்த 2 POS போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக இந்த ரீடெஸ்ட் ஜோனுக்கு கீழே வைக்கலாம். ஏன்னா இங்கேருந்து ட்ரேட் எடுத்த இன்ஸ்டியூஷனுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இங்கேருந்து ட்ரேட் எடுத்தவங்க ஸ்டாப் லாஸாக இது வரைக்கும் தான் வைப்பாங்க அப்படின்னு. நீங்கள் அதுலேருந்து ஒரு 200 பிப்ஸ் கீழே வச்சுருங்க. ஏன்னா வருவாங்க இது வரைக்கும் லிக்விடிட்டி ஸ்வைப் மாதிரி பண்ணிவிட்டு மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த 4 hours கேண்டில் ரீடெஸ்ட் ஏரியாவை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம ட்ரேடாக க்ளோஸ் பண்ணாண்டா. ஸ்டாப் லாஸ் வைக்கிறோமோ இல்லையோ, ஆனால் அந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன அலாம் மாதிரி செட் பண்ணிவிட்டு ரிட்டன் அந்த ப்ரைஸுக்கு மார்க்கெட் வரச்சல 4 hours கேண்டில் க்ளோஸ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். 4 hours கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணால் தான் மார்க்கெட் கீழே எக்ஸ்ட்ரீம் வரும். இல்லை அப்படின்னா இப்போ லிக்விடிட்டி ஸ்வைப் மாதிரி பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கேருந்து மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த இடத்துல எப்படி ரியாக்ஷன் ஆகுதுன்னு பார்த்தான்றோம்னா அதே மாதிரி கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்க்கணும். 4 hours இல்லை 1 hour கண்டிப்பாக என்கல்ஃபிங் பார்த்த பரவு தான் இந்த இடத்துல வந்து பை சினாரியோ கொடுக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே ஸ்ட்ரக்சர் பிரேக் கொடுத்துருக்கு. சப்போஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் கொடுத்துருக்கு, மேபி நான் இது வரைக்கும் வரான் கீழே, நான் இது வரைக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் கூட ஒரு சின்ன ரீகரெக்ஷன் போகிற மாதிரி போயிட்டு கூட இந்த இப்படி பிரேக் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல நல்ல கன்ஃபர்மேஷன் கேண்டில் கண்டிப்பாக பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு என்கல்ஃபிங் பார்க்கணும். 1 hour என்கல்ஃபிங் பார்த்தா மட்டும்தான் 1 hour இல்லைனா 4 hour இந்த 2 டைமில் பாருங்கள். 15 minutes என்கல்ஃபிங் பார்க்காண்டாம். ஏன்னா 15 minutes என்கல்ஃபிங் வந்து சில டைமில் ஒர்க் ஆகும், சில டைமில் ஒர்க் ஆகாது. அதனால் 1 hour பாருங்கள்.
1 ஹவர் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். 1 ஹவரும் 4 ஹவர்ஸ் என்கல்ஃபிங் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இந்த இடத்துல என்கல்ஃபிங் வந்தால் மட்டும்தான் ட்ரேடு எடுக்கணும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே போய் ட்ரேட் ஆப்போசிட் யாரும் போய் பிளேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா யாருக்குனே தெரியும் நமக்கு 4 ஹவர்ஸும் இதுவும் மார்க்கெட் வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட் கிடையாது. இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ரீகரெக்ஷன் போகுது. ரீடெஸ்ட் 4 ஹவர்ஸ்ல பிரேக் ஆயிருக்கு. மேபி மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் போகலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்ல தான் நம்ம இங்கேருந்து ஒரு பை சினரி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டைரக்ஷன் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வரும்போதே ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்லாம் தான் வருது. அந்த ஸ்ட்ரக்சருமே மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிருக்கு. அதனால மேபி அதுலேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் ஒரு பாசிபிள் இருக்கு. அதே மாதிரி இந்த கரண்ட் இம்பல்ஸோட அரவுண்ட் இந்த இம்பல்ஸோட 4 ஹவர்ஸ் மைனஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அதுக்கு இன்னும் அது 4 ஹவர்ஸ் மைனஸ் ஸ்ட்ரக்சர் கிட்ட அது இன்னும் வரல. இந்த இம்பல்ஸுக்குள்ள மைனஸ் ஸ்ட்ரக்சர் இதுதான். அதனால இந்த 2 கன்ஃபர்மேஷனுமே பார்த்தா கூட மார்க்கெட் இன்னும் வந்து அப் ட்ரெண்ட் தான், டவுன் ட்ரெண்ட் கிடையாது. கரண்டாக இந்த இம்பல்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான். அதனால நம்ம எங்கே ட்ரேட் எடுத்தாலும் ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கீழே வைக்கிறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதேமாதிரி ரீடெஸ்ட் வரும்போது நல்ல கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணும். ரிட்டன் அங்கே ட்ரேட் எடுக்க கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்காமே அங்கே போய் ஒரு பை ட்ரேடோ இதுவோ லாட்டோ நீங்கள் பிளேஸ் பண்ணக்கூடாது. பை லிமிட் பிளேஸ் பண்ணக்கூடாது. ஏன் பிளேஸ் பண்ணக்கூடாதுன்னா ரிட்டன் வருவான் மார்க்கெட்டு. மண்டே மார்னிங் கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து வரச்சலே டேரெக்டாக இங்கேருந்தே ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு எஸ்எல் அடிக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கும். எஸ்எல் அடிச்சு ரிட்டன் இதுலேருந்து ஸ்வைப் பண்ணுற மாதிரி ஸ்வைப் பண்ணிட்டு மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ரீடெஸ்ட் ஏரியாகிற வந்த மாதிரியும் ஒரு லிக்விடிட்டிஸ் இங்கேருந்து இங்கே ட்ரேட் எடுத்தவங்க எல்லாமே ஸ்டாப் லாஸை இதுக்கு கீழே தான் வச்சிருப்பாங்க. இங்கே ட்ரேட் எடுத்தவங்க எல்லாருமே ஸ்டாப் லாஸை இதுக்கு கீழே தான் வச்சிருப்பாங்க. அப்போது கரெக்டாக வந்து இந்த ஸ்டாப் லாஸை மொத்தமாக ஹண்ட் பண்ணிட்டு மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ இன்ஸ்டியூஷன் எல்லாமே நம்ம ஸ்டாப் லாஸை கன் பண்ண தான் வராங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அந்தந்த ரீடெஸ்ட் ஏரியாவில் அவங்களுக்கு பையிங் இது எங்கே இருக்குங்கிறத பார்த்து அங்கே இடத்துல அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கீழே வைப்போங்கிறது நார்மலாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. இப்போ நம்ம இங்கே ட்ரேட் எடுக்கணும்னா நம்மளும் ஸ்டாப் லாஸ் அதில் தான் வைப்போம். ஆனால் அந்த இடத்துலேருந்து ஒரு 200 ரூபாய்க்கு கீழே நம்ம வைக்கும் அப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு கேண்டில் கன்ஃபர்ம் ஒரு சின்ன அலாம் மாதிரி அந்த டைமில் செட் பண்ணிவிட்டு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் 4 ஹவர்ஸோ இல்லை 1 ஹவரோ கேண்டில் க்ளோஸ் ஆன பிறகு கொஞ்சம் ரீடெஸ்ட் மேலே போகும்போது நம்ம ஆர்டரை க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் லாஸஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். இல்லைனா ரிட்டன் அந்த இடத்துல 4 ஹவர்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகையுமே ரிட்டன் மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த இடத்துக்கு வரும்போது ரீடெஸ்ட் வரும்போது கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து ஒரு ட்ரேடுங்க. மார்க்கெட் வந்து இப்போ கரண்ட்டாக ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸ்டாப் லாஸை கீழே வைங்க. டார்கெட்டை மேலே இந்த 2 சப்ளை ஜோன் இருக்குது. இந்த 2 சப்ளை ஜோனை டார்கெட் பண்ணுங்கள். இங்கே லிக்விடிட்டியும் இருக்குது. இந்த 2 இடத்துலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரேடுங்க. இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தேங்க்யூ கைஸ்.